நேற்றைய வீடியோவில் இந்த இஸ்லாமியர்களுடைய வரலாறு, கண்மணி நாயத்தினுடைய வரலாறு, இந்த காலிப்பேட்டுகளுடைய இந்த சகாபாக்களுடைய வரலாறு எப்பேற்பட்டது, அவங்க என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுடைய யதார்த்தமான மனநிலை என்ன, அதாவது மனப்பான்மை என்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த எகிப்து நாட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஸ்காலரு சொல்லியிருந்தாப்புல. அதை பார்த்து அதிர்ந்து போயிட்டோம். அதே போல் இந்த காசாவில் இருக்கிற இந்த பெண்ணு எப்படியெல்லாம் எங்களை இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், இந்த ஹமாஸ் தலைவர்கள் எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோட பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ومخلينا هيك أذلاء. بالنسبة له بدي أوجه له كلمة، لما تكون جعان روح فاوض، لما تكون ابنك ميت روح فاوض، لما تكون عطشان وقاعد في خيمة زي النار روح فاوض، لما دارك تنزل روح فاوض. بس مش أنت اللي تفاوض وأنت جبعان وقاعد تحت المكيف وقرفتك من رمل لسانك لقنطرتك. حسبي الله عليك. روح استعال. بدك يعني أصمد؟ تعالوا اقعد عندي في غزة خليني أصمد. تعالوا اصمد معايا عشان أصمد. تعال عاني اللي أنا بعانيه عشان أصمد. بس مش انت قاعد في رفاهية وبتطلع وكرشك 10 متر قدامك. இந்த அம்மா பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் பயங்கரமான ஒரு பேச்சாளராக இருந்திருக்கும் போல எனக்கு தோணுது. பேச்சாளர்கள் கூட அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பேச்சாளரை இப்படி அநியாயமாக அடிமைப்படுத்தி இந்த காலமாக வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி என்ன இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை பற்றி சொல்லுது அப்படின்னா, நாங்கள் இப்பேற்பட்ட கேவலமான பரிதாபமான நிலைமைக்கு காரணமே யார் அப்படின்னா, இந்த நெகோசியேட் பண்ணுறேன், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு எங்களை அப்படியே ஏமாத்தின இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான், இந்த ஹமாஸ் தலைவர்கள் தான் எங்களுடைய பரிதாப நிலைமைக்கு காரணம். ஏன்னு கேட்டால் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கவலைப்படுறீங்களா, நீங்கள் ஏன் அப்படி கவலைப்படுறீங்க, ஏன்னு கேட்டால் நமக்காக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இந்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா புண்ணியவான்களும் நமக்காக அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்கலையா, அல்லாஹ் செல்லாவை அழிச்சு நாசமாக்கு அல்லாஹ், இந்த யூதர்களையும் நசராணிகளாகிய கிறிஸ்தவர்களையும் அழிச்சு நாசமாக்கு அல்லான்னு ரவ்வும் பகலும் மசூதிகளையும் சரி வீடுகள்லையும் தெருக்கள்லையும் ரோட்டையெல்லாம் மறிச்சிட்டு கூட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றது என்ன தெரியுமா, இப்ப இந்த மாதிரியான நிலைமை இருந்தாலும் கடைசியில இறுதியில பாலஸ்தீனம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால இந்த யுத்தத்துல இறுதியில பாலஸ்தீனம் தான் ஜெயிக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு இருக்காங்களாம். என்ன, இதுக்கு முன்னாடி நாங்க படிச்சு கொடுத்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, உங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கலையா, நீங்க குழந்தைகளை பெக்கும் போதே நாங்க சொல்லி கொடுக்கலையா, அல்லாவுக்காக நீங்க உயிர் தியாகம் செய்யறதுக்காகத்தான் குழந்தைகளை பெத்துக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னா கொடுப்பான் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுக்கலையா. அதைத்தானே இந்த இமாம்களும் இந்த சேக்குகளும் முல்லாக்களும் மசூதியெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க, நீங்க கேட்கலையா. அப்போ இந்த குழந்தைகளெல்லாம் நீங்க அல்லாவுக்காக, அல்லக்ஸா மசூதிக்காக எங்க ரத்தத்தை சிந்தி நாங்க காப்போம், பாதுகாப்போம், இந்த இஸ்ரவேல் தேசத்தை உலக வரைபடத்திலேயே இல்லாம நாங்க பண்ணுவோம் அப்படின்னு உங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல நாடகம் நடிச்சாங்களே, அப்ப நீங்களாம் கைத்தட்டி சிரிச்சிங்களே, அது அப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணலையா. இப்போ பசி பட்டினி கரண்ட் இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அல்லாவுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதா. அல்லாஹ் தானே நமக்கு யுத்தத்தை குரான்ல கடமையாக்கி இருக்கான். தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த புண்ணிய யூடியூபர்கள்லாம் சொல்றதை நீங்க கேட்கலையா. அவங்க தான் சொல்றாங்கல்ல, இறுதியில பாலஸ்தீனை தான் ஜெயிக்கும், நாங்க உங்களுக்காக துவா செய்யறோம், நாங்க உங்களுக்கு கூட இருக்கோம் அப்படின்னு அவங்களாம் சொல்றது உங்க காதுல கேட்கலையா. அப்படி அல்லாஹ் நமக்கு இறுதியில வெற்றி கொடுப்பான். நீங்க ஏன் கலங்குறீங்க, நீங்க பயப்படாதீங்க. யூதன் என்ன வேணாலும் சொல்லுவான், அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லுவான், அவன் பேச்சையில நம்ம கேட்கணுமா, அவன் தான் காப்பிராச்சு. அதனால நீங்க பயப்படாதீங்க, எங்களை சுத்தி இருந்துக்கங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம், நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க. அக்டோபர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி நம்ம யூதர்களை எல்லாம் கடத்திட்டு இங்க 3 நாள் திருவிழா கொண்டாடணுமே, அது உங்களுக்கு மறந்து போச்சா. நமக்காக அல்லாஹ், ஹெசபுல்லா, ஹூதி அப்படின்னு நிறைய இயக்கங்களை வச்சிருக்கானே, நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்களா. அதாவது யூதை ஹனியாவை கொண்டு விட்டான், சின்னவரை கொண்டு விட்டான், நசருல்லாவை கொண்டு விட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா. அல்லாஹ் தான் நமக்கு சொல்லியிருக்காரு, மகதி அனுப்புவாரு, மகதி வருவாரு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காப்லையே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, ஆனா உங்களையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதா. இப்படி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்துல உன்னதமான ஒரு இடத்த கொடுப்பானே. ஆனா நீங்க இந்த காப்பீர்களை போல பயந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த காசா மக்கள்கிட்ட சொல்லிட்டு
நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு போய் கத்தாரில், துருக்கியில், லெபனானில், ஈரானில் போய் 5 ஸ்டார்கள் ஹோட்டலில் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அங்கே இவங்க இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய அவங்க குடும்பத்துக்கு, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவர்களுடைய குடும்பங்களுக்கும் பயங்கரமான விருந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கான். இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சின்னவர் இருக்காப்புல இல்லை, அவரை யூதன் சூனபதிக்கு அனுப்பிட்டான். யூதன் சூனபதிக்கு அனுப்பின உடனே அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு, நேராக துருக்கிக்கு போயிருக்கு. ஏன்னு கேட்டால் சின்னவர் தன்னுடைய எல்லா விதமான அக்கௌண்ட்டு எல்லாமே காசு கோடிக்கணக்கான ரூபாய் எல்லாத்தையும் அந்த தன்னுடைய மனைவிட்ட தான் கொடுத்துருக்காப்புல. அப்போ அந்த அம்மா அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு துருக்கிக்கு போயிடுச்சு. இந்த அம்மா சின்னவருக்கு எத்தனாவதுன்னு தெரியாது, 4ஆவதா 7ஆவதான்னு தெரியாது. ஆனால் துருக்கிக்கு போய் 1 மாதம் கூட ஆகலையாம். அதுக்குள்ளே அங்கே ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருச்சா அந்த அம்மா. இந்த அம்மா ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சுருக்கான், லெக்சரராக. பயங்கர பேரழகியாக இருந்திருக்கு. அப்போ அங்கே இந்த அம்மா கூட வேலை செஞ்ச ஒரு லெக்சரரு 2 பேரும் விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சின்னவர் இந்த அம்மாவை பார்த்துட்டு எனக்கு நீ மனைவியாக வேணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டாப்லையாம். கடைசியில் அந்த ஆள் துருக்கிக்கு போயிட்டாப்லையாம், துருக்கியில் யூனிவர்சிட்டியில் போய் வேலை பார்க்க. அப்போ இந்த அம்மா பார்த்துருக்கு, நம்ம சின்னவருக்கு வயசாகி போச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் ஹனியாவை எப்படி சூனபதிக்கு அனுப்புனானோ யூதன், அதே போல் சின்னவரையும் நம்ம புருஷனையும் அனுப்பிச்சி விட்ருவான் அப்படின்னு முன்னாடியே ஐடியா பண்ணி அவன்கிட்ட சொல்லியிருக்கு. யார்கிட்ட? அந்த முன்னாள் காதலன்கிட்ட. கடைசியில் அவன் சொல்லியிருக்கேன், நான் அப்போவே சொன்னனே அந்த ஹமாஸ் பயங்கரவாதி தலைவரை நம்பாத கேட்டியா அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த அம்மா சொல்லுது, என்ன செய்கிறது, எனக்கு வேறு வழி இல்லை, நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ யூதன் எப்படியும் இந்த சின்னவரை போட்டுருவான், அதுக்கடுத்து நான் விதவை ஆயிடுவேனேன்னு அந்த அம்மா அழுதுருக்கு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், கவலைப்படாத, நீ எத்தனாவது சின்னவருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். நான் 4ஆவதா 7ஆவதா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்மா. நீ கவலைப்படாத, நீ என் கூட வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாதுகாத்துக்கிறேன்னு அவன் சொல்ல. அப்போ இந்த அம்மா எப்படா இந்த யூதன் சின்னவரை சூனபதிக்கு அனுப்புவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு யூதன் சூனபதிக்கு சின்னவரை அனுப்பின உடனே கிளம்பிருச்சு துருக்கிக்கு. இப்போ அவனோட போய் 1 மாதம் கூட ஆகலையா, அதுக்குள்ளே அவனை கல்யாணம் பண்ணிருச்சான். இந்த விஷயம் எப்படியோ சூனபதியில் இருக்கிற சின்னவருக்கு தெரிஞ்சு போச்சான். அவர் கத்தி கும்பிச்சுக்கிட்டு இருக்காப்லையா, ஐயோ என் மானத்தை வாங்கி விட்டாலே அப்படின்னு சூனபதியில் ஒரே பெரிய ரகலையாக இருக்கான். ஏன்னு கேட்டால் சின்னவர் எல்லாத்துட்டையும் சொல்லியிருந்தாப்லையா, ஈரான்கார்ட்ட சொல்லியிருக்காப்லையா, கத்தார்காரன்ட்ட சொல்லியிருக்காப்லையா, யார்கிட்ட துருக்கிக்காரன்ட்டெல்லாம் சொல்லியிருக்காப்லையா. எப்படி கண்மணி நாயகம் என்ன சொன்னாப்லையோ அதே போல் இவரும் சொல்லியிருக்காப்ல. என்கிட்ட கண்மணி நாயகம் சாகிறதுக்கு முன்னாடி நைஸை சொல்லிட்டாப்ல எல்லாத்துக்கிட்டையும், என்னுடைய மனைவிகள் உங்களுக்கு அன்னையர், நீங்கள் என்னுடைய மனைவியை நீங்கள் அன்னையராக பார்க்கணும் அப்படின்னு கண்மணி நாயகம் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்லையாம். ஏன்னு கேட்டால் அப்போவே நிறைய சகாபாக்கெல்லாம் சுற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. கண்மணி நாயகம் போயிட்டாருன்னா, சூனபதிக்கு போயிட்டாருன்னா அதுக்கடுத்து கண்மணி நாயகத்தினுடைய மனைவிமார்கள்லாம் அனாதை ஆயிடுவாங்களே, விதவைகள் ஆயிடுவாங்களே, அப்போ விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்கறதில்ல நம்முடைய அல்லாஹ்வினுடைய சட்டம், நம்மலாம் விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு காத்திருந்திருக்காங்க ஒவ்வொருத்தனும். அப்போ இந்த விஷயம் கண்மணி நாயகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஒரு சட்டத்தை போட்டாப்புல, என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவிகள் எல்லாம் உங்களுக்கு அன்னையார், நீங்கள் அவங்கள அம்மாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் கண்மணி நாயகம் யாருக்கும் அப்பா கிடையாதான், யாரையும் தன்னுடைய மகன் ஸ்தானத்தில் வைக்க மாட்டாராம், யாரும் தன்னை அப்பாவை மாதிரி நினைக்க கூடாதான். ஆனால் தன்னுடைய மனைவிகளை மட்டும் மும்மின்களுக்கு தாயா மாற்றி வச்சுட்டாப்புல. அதே போல் இந்த சின்னவரும் சொல்லியிருந்தாப்புல, எனக்கு அப்புறம் என்னுடைய பேரழகியாகிய என்னுடைய மனைவி தான் உங்களுக்கு அன்னையராக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காப்புல. ஆனால் இந்த அம்மா இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த யூனிவர்சிட்டியில், காசாவில் இந்த அம்மா யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருந்திருக்கு. அங்கே லெக்சராக இருந்தவனை தான் இதுக்கு முன்னாடி காதலிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவன் துருக்கியில் இருக்கான், அவனோட இப்போ போய் அவனை கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த அம்மா கேட்குது என்ன அப்படின்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தலைவங்கள், அவங்களோட குடும்பம், அவங்களோட பொண்டாட்டிக, அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே இவங்க செத்து போனாலும் எங்கெங்கேயோ நாடுகளில் போய் நல்லா இருக்காங்க. இந்த சின்னவருடைய மனைவி கூட சின்னவர் சூனபதிக்கு போன பிறகு நேராக துருக்கிக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்குது. சின்னவருடைய பிள்ளைகளையெல்லாம் அங்கே கூப்பிட்டு போய் ராஜா மாதிரி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பாருங்க, நாங்கள் அல்லாவுக்காக எங்களுடைய குழந்தைகளை கூட நாங்கள் தியாகம் பண்ணுறவங்களா இருந்தோமே, அல்-அக்ஸா மசூதிக்காக எங்கள் குழந்தைகளை கூட நாங்கள் தியாகம் பண்ணுறதா சொன்னோமே. ஆனால் கடைசியில் இப்போ நாங்கள் சூட்டுலையும் உஷ்ணத்துலையும் இப்படி ரோடாக அலைஞ்சிக்கிட்டு திரிகிறோமே, குடிக்க தண்ணி கிடையாது, கக்கூஸ் போகவும் வழி கிடையாது, திங்கவும் வழி கிடையாது, இப்படி நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோமே. எங்களை எகிப்துக்காரன்னு விட மாட்டேங்கிறான், லெபனான்லேயும் விட மாட்டேங்கிறான், மற்ற எந்த நாடுகளையும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். நாங்கள் இந்த காசாவையை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோமே, தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல், யூதன் எங்களுக்கு சாப்பாடு அனுப்பிச்சு விட்டாலும் அதை ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த லாரிகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்களே. கடைசியில் கேட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இந்த யுத்தம் நின்றும், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, அல்லாவுக்காக நீங்கள் பொறுத்துக்க கூடாதா, அல்லாவுக்காக நீங்கள் தியாகம் செய்யக்கூடாதா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம்.
ஆனால் இந்த அம்மா பார்த்துருக்கு, அவங்களுக்கு எவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறானோ அவனுக்கு 10 மீட்ரு நீளம் வயிறு இருக்கான். வயிறு மட்டும் 10 மீட்ரு நீளமா. அதனால தான் இந்த அம்மா கேட்குது, ஏன்டா உங்கள் பிள்ளைகள்லாம் பட்னியாக கிடக்கும்போது, நீங்கள் பட்னியாக கிடக்கும்போது, உங்கள் பொண்டாட்டியெல்லாம் பட்னியாக கிடக்கும்போது நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைகளையெல்லாம் ஏவுகணையினால் சாகும் பொழுது நீங்கள் வந்து சரி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைகிட்ட உங்கள் குடும்பத்தில் சொல்லுவீங்களா? நாங்கள் இந்த உஷ்ணத்துலையும் இப்படி வீடு தெருவா நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு தெரிகிறோமே. ஆனால் நீங்கள் என்னடானா 5 ஸ்டார் ஹோட்டலில் குடும்பத்தோட நல்லா தின்னுக்கிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த அம்மா கேவலமாக கேட்டு பிடிச்சாவீங்களே. கடைசியாக அந்த அம்மா பரிதாபமாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எங்களை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும், எப்படியாவது உங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கத்துது. இப்போ தான் இந்த பாலஸ்தீன பெண்களுக்கு, காசா மக்களுக்கு யதார்த்தமாக கண்ணு திறந்துருக்கு. ஏன்னு கேட்டால், தங்களை சிறுமப்படுத்துகிறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, தங்களை சாகடிக்கிறவங்க யார் அப்படின்னா யூதன் கிடையாது, இஸ்ரேலியர் கிடையாது, இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் கிடையாது, அமெரிக்கா கிடையாது. இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் எங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நாசம் பண்ணவங்க. எப்படியாவது அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த அம்மா துவா செய்யுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற புண்ணியவான்கள், அல்லாஹ் டெல்லாவிவை நாசமாக்க, அல்லாஹ் அந்த யூதர்களையும் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களையும் அழிச்சு நாசமாக்க அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் யதார்த்தமாக காசாவில் இருக்கிற மக்கள், அல்லாஹ் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற அல்லாஹ் அப்படின்னு இந்தம்மா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகளோ, ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்களோ யார் செத்து போனாலும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்கள வரவேற்கிறதுக்கு கத்தார் இருக்குது, துருக்கி இருக்குது, ஈரான் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பாலஸ்தீன இந்த பெண்களை, காசா மக்களை வேறு எங்கேயும் போக முடியலையா. எகிப்து நாட்டுக்காரன் உள்ளே விட மாட்டேங்கிறானா. ஏன்னு கேட்டால், நீங்களாம் பச்சை துரோகிகள், தண்ணி கொடுத்தான் யூதேன், கரண்ட் கொடுத்தான் யூதேன் 50 வருஷமா, அவனையே நீங்கள் வந்து கடத்திட்டு வந்து கற்பழித்து கொண்டீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலமான ஜென்மங்கள், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் என்னென்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களாம். ஆனால் யதார்த்தமாக ஈரான்காரன் எதுக்கு இந்த காசா மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறான்னா, அவன் ஷியா முஸ்லீமு, இவங்கெல்லாம் சூனா முஸ்லீமுங்க. இந்த சூனா முஸ்லீம்காரன் தான் கண்மணி நாயத்துடைய பேரனை கொன்னவங்க. அதனால் கண்மணி நாயத்துக்காக, பேரனுக்காக நாங்கள் சூனா முஸ்லீமை பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் இவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த அம்மா கத்துது, கதறுது, துவா செய்யுது. யூதனை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னு கேட்டால், அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், அவங்களோட தலைவர்கள் எல்லாருமே, அவங்க குடும்பம் எல்லாமே ஏர் கண்டிஷன் உள்ள பெரிய பெரிய பங்களாவில் இருக்கிறாங்களாம். ஆனால் இவங்க இருக்கிறது டென்ட்டில், அதுவும் பசியில் அந்த உஷ்ணத்தை அனுபவிச்சுக்கிட்டு பரிதாப நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களை எல்லா புண்ணியவான்களும் நம்ப வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனம் இறுதியில் ஜெயிக்கும், அப்போ வந்து இஸ்ரேல் தேசம் நமக்கு ஆயிரும், அதனால் அங்கே உள்ளவங்களையெல்லாம் நம்ம கொண்டுட்டு நம்ம அந்த இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரமாக ஆக்கி கொள்ளலாம், நம்ம மகதி வருவார், கவலைப்படாங்க. யாரோ மகதி வருவாராம் உங்களை காப்பாற்றுறதுக்கு, இனி வானத்திலேருந்து வருவாராம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. பாவம், அந்த உண்மை இவங்களுக்கு தெரியல.